வீட்டில் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி, அப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்த பொரின்னு நிறையா இருந்துச்சு. சரி இன்னைக்கு இதை வச்சு மசாலா பொரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். நக்ஷுக்குட்டி மசாலா பொரியெலாம் சாப்பிட மாட்டா, அதனால் அவளுக்காக பொரி உருண்டை செஞ்சுருந்தேன். பொரி உருண்டைக்கு 1 கப் அளவு வெல்லம், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டிட்டு திரும்ப பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வெள்ளத்தோட பதம் இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் இறக்கிடணும். 1 கப் வெல்லத்துக்கு 2.5 கப் பொரி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான், நக்ஷுக்குட்டிக்கு பொரி உருண்டை ரெடி. இப்போ எனக்கு மசாலா பொரி பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பொரிக்கடலை, நிலக்கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌன் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாமே இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம், மல்லித்தலை சேர்த்துட்டா நம்ம மசாலா பொரி ரெடி. அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொரி உருண்டை நக்ஷுக்குட்டி சாப்பிட்டது போக மீதத்தை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்.